வணக்கம் ரோகலை, நான் தான் உங்கள்கிட்ட தான் பண்ணி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரி மனைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இன்றைய காலை தினமே சமூக வலைத்தில் பக்கத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த மந்திரி மனை ஒரு குறிப்பிட்ட பகுதி இடிந்து விழுந்து விட்டதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ நான் நேரடியாக வந்து என்ன மாதிரியான நிலப்பாடுன்னு சொல்லி ஒரு கப்பாப்பு மட்டும் தான் வந்திருந்தான். உண்மையில் சரியான கவலையாக இருக்குது. அந்த மந்திரி மனையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி வந்து உண்மையிலேயே விழுந்திருக்கு தான். இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு கொஞ்சம் அசாதாரணமான சூழ்நிலையாக இருக்குதுன்னு சொன்னால் மழை பெஞ்சு கொண்டு இருக்குது, மழையும் காற்றுமாக இருக்குது. அதனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதி விழுந்துச்சு தெரியல. ஆனால் அந்த மந்திரிமணியை பார்க்கும்போது அது எல்லாமே ஒரு இடிஞ்சு விழுகிற ஒரு கட்டத்தில் தான் இதுக்கு மேலே தக்கறாக்குது. என்னென்னு சொன்னால் அந்த கட்டிட அமைப்பு அப்படித்தான் இருக்குது. பராமரிக்கையில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சின்னம், ஒரு யாழ்ப்பாணத்துடைய ஒரு வரலாற்றை பேச வேண்டிய ஒரு சின்னம் இப்படி ஒரு பராமரிப்பற்று காணப்படுது. சரியான கவலையாக இருக்குது. உண்மையிலே இங்கே வந்த அப்புறம் தான் இன்னொரு தகவலும் நான் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன் இதை பராமரிக்கையில் ஒன்று பெரிய கேள்வி இருந்தானே. இதுக்கு ஒரு அவர்கள் அங்கே இருக்கின்ற மக்கள், சமூக சேவர்கள் சொல்லிடுற விடயம், இது வந்து அரச காணி கிடையாதான். இது வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு காணியாக இருக்கிறதால தொல்பொருள் திணைக்களம் இப்படி வந்து இதை வந்து பராமரிக்கிறது, பாதுகாக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்குது தானே. அப்போ அதனால தான் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த மந்திரி மனை இவ்வளவு காலம் பாதுகாக்கப்படையில பராமரிக்கலை என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றே நான் தெரியல. என்னோட சொன்னால் இது ஒரு அரசர் காலத்து ஒரு கட்டிடம். இந்த காணியெல்லாம் அரசர் காலத்தில் ஒரு கட்டிடமாக தான் ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கும். சரி, இந்த கட்டிடம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். ஊதி முடிச்சா இதுதான் இன்றைய தினம் இடிபாடு, அதாவது 2 நாளாக விழுந்த பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கல்லுகளை பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஒரு கல் இங்கே இந்த மீன் வந்து ஒரு கல்லில் செதுக்கி வச்சிருக்காங்க. முழுக்கல் என்ன அப்படியே இந்த தூணெல்லாம் அப்படியே முழுக்கல் என்ன அப்படியே முழுக்கல்லில் செய்து அப்படி மேற்பகுதி ஒரே ஒரு அடையாளம். அந்த ஒரே ஒரு அடையாளம் இது ஒன்று தான் இருக்கு. இது தனியாருக்கு சொந்தம்னு சொல்லி இப்போ கனகாலமாக சொல்லப்பட்டது. இப்போ தான் கனகாலமாக தமிழ் தெரியும். அந்த பாதி காணி வித்துட்டாங்க வேறுங்க. அதுக்கு முதல் இதோட சேர்த்துருந்தோம். இதோட சேர்ந்த காணி அந்த காணி இந்த ஒரு சேர்ந்த காணி இந்த விற்கலாம் கிடக்கு. இதில் இந்த பில்டிங் உடஞ்சி விழுந்தா விற்றுருவாங்க. பில்டிங் இருக்கிறபடியே தான் விற்காமல் இருக்கு. அதான் இப்போ எல்லாம் முடிஞ்ச விருது தானே நடக்க போகிறீங்க. பார்த்தீங்களா, இடிஞ்சி விழுந்த பகுதிகள் தனிக்கல்லால் கட்டப்பட்டதும் மற்றது செங்கல்லாலையும் கட்டப்பட்டிருக்கு. மற்ற இந்த கல்லுகள், இந்த கல்லை பார்த்தீங்களா பேரம் குறைவான கல்லுகள், முருகக்கல் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, பேரம் குறைவு முருகக்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. இப்போ மழை வெஞ்சு கொண்டிருக்கிறதால சரியான முறையில் வீடியோ எடுக்கலாம் இருக்குது. தண்ணியெல்லாம் போனுக்குள்ளே போகுது. முருகக்கற்பாறை அப்படின்னு சொல்கிறது எத்தனை வருஷ கால கட்டிடம் இப்போ இடிஞ்சி விழ தொடங்கி இருக்குது. பாருங்கள், இப்போ வெடிப்பு இருக்குது. இந்த பழைய கட்டிடங்களை பார்க்கும்போது மேலே சரியான கவலையாக இருக்குது. முதல் முறைக்கான ஒரு வீடியோ பதிவு செய்கிறதுனால இந்த பழைய கால கட்டிடம் தொடர்பாக
நிறைய சமூக ஆர்வலர்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். இந்த தமிழருடைய மரபுரிமையாக கட்டுறங்களான இதெல்லாமே இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பெய்த மழையாலையும் மற்றது நீண்ட காலமாக எல்லாம் படித்து கொண்டு இருந்தது. அதாலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இடிய தொடங்கி இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் பைப்புகளால் முண்டு கொடுத்துருக்கணும். ஆனால் இது வந்து பத்தாது. இந்த இப்படி முண்டு கொடுத்தது வந்து பத்தாது, பாதுகாப்பு பத்தாது. ரைட், நாங்கள் ஒருக்கா உள்ளுக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். அது அழிஞ்சதை வந்து எங்களால் பாதுகாக்க முடியாத காலத்தில் அழிஞ்சது. இது பாதுகாக்கக்கூடிய காலத்தில் இருக்கு. இதில் வந்து முன் முகப்பு தோட்டத்திலேயே தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மேலேயும் தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு. தமிழ்நாடுக்கே உள்ள சனம் கஷ்டப்பட்டு தான் கடைசி அடையாளமும் எங்களை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதை காட்டாமல் இல்லாம பண்ண போகிறோம். அதான் எங்களை இது கடைசியாக ஒரு ஃபோட்டோ எல்லாம் கடைசி அடையாளம் இல்லை. இது பாதுகாக்க முடியாத காலத்தில் அழிவடைந்திருந்தால் பரவாயில்லை. இப்போ வந்து பாதுகாக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பாதுகாக்கக்கூடிய காலத்திலேயே எங்களை தொல்பொருளை நாங்கள் பாதுகாக்காமல் விட்டால் இதால் வந்து அடுத்த சந்ததி எங்களை வந்து மிக மோசமாக திட்டும். ஆனால் இது எப்படி தனியாக இருக்கு இந்த காணி போனது? அதை பற்றி தான் தொல்பொருள் திணைக்களம் ஆய்வு செய்வோம். அரசாங்க திணைக்களம் ஒரு ஆளுக்கு காணி போயிட்டா அது காணி எப்படி போனதுன்னு சொல்லி அதை ஆய்வு செய்து அதுக்குரிய இதில் தான் தோணும். இப்போ கந்தரோடையில் இருக்க விகாரையுடைய காணியை நான் இந்த காணின்னு சொல்லி ஒரு உறுதியை கொண்டு காட்டினா அதை ஓமட்டு சொல்லுவோம் தொல்பொருள் திணைக்களம் இல்லை தானே? அதே மாதிரி தான் இது ஒரு காணி உறுதியாக காட்டினா காணி உறுதியாகட்ட இருந்தாலும் இது ஒரு தொல்பொருள் திணைக்களம்ன்றது அடையாளம் படியாக இருக்குது தானே? இது தொல்பொருள் தெரியாதவங்களா இல்லையே. பாருங்க, இந்த கட்டுமானம் வந்து தொல்பொருள்ன்றது வடிவாக தெரியுது. அப்போ தொல்பொருளுடைய கட்டுமானம் அவருடையன்றதுக்கு என்ன வச்சு உறுதிப்படுத்துறது? ஏனையா இது இவ்வளோ காலமும் இதை அவங்க பார்க்காம விட்டுறாங்க? பார்க்காம விட இல்லை, எல்லாருமே முயற்சி தான். நானே இவ்வளோ காலமாக இதை நான் இவ்வளோ போகுதுன்ட்டு படம் எல்லாம் எடுத்து நேரம் போட்டிருக்கேன். ஆனால் இது இது வந்து ஒரு அசண்டை நம்ம விட்டப்பட்டிருக்கு. அதுதான் பிரச்சனை. பழமையான காலத்து முருகை கல்லுகள் இந்த அடையாளங்களை வந்து பழமையான இங்கே சுண்ணாம்புகள் தானே, கீதைகள் தான் கட்டியிருக்கு. இந்த காலத்தில் இப்படி ஒரு கட்டமாக இல்லை. இந்த காலத்தில் இந்த கட்டமாக இப்போ செய்யும் வந்து. ஆனால் அந்த காலத்தில் இந்த தூண்டு அந்த மற்ற தூண்டு அந்த காலத்து இவ்வளோ காலத்துக்கு நிற்குதே ஐயா. அவ்வளோ ஏது அதுதான ஐயா தமிழ் விஞ்ஞானம். தமிழன் வந்து கல்ல கொழுவி கட்டுறது அந்த காலத்து விஞ்ஞானம். இப்போ சீமந்தில் சும்மா கட்டுறது. இதெல்லாம் இது தனிக்கு போகுது. இது அஞ்சு இருந்தால் எல்லாம் முடிஞ்சுடுனா இதெல்லாம் இப்போ பாதுகாக்க வேண்டியது. இந்த கொத்து வேலையை வந்து இது இங்கே மர உரிமை குழு போட்டது. இந்த கொத்து வேலையை பாருங்க. சைனிங்காக கொத்திருக்காங்க. அந்த காலத்தில் சைனிங்காக கொத்திருக்காங்க.